மாயவரம் அத்திவரதர் கோவிலில் நவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் 5ஆம் நாள் நிகழ்வில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட வரதராஜா பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் ஊஞ்சலில் எழுந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். அப்போது வேத மந்திரங்கள் முழங்க தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஹோசூரில் நவராத்திரி விழாவில் பெண் குழந்தைகளுக்கு கன்னி பூஜை நடத்தி வழிபாடு நடத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஹோசூர் ஹவுசிங் காலனியை சேர்ந்த ரம்யா இவர் தனது குடும்பத்தினரோடு நவராத்திரி விழாவை முன்னிட்டு தனது வீட்டில் 12 பெண் குழந்தைகளுக்கு பரத பூஜை நடத்தி ஆராதனை காண்பித்ததோடு கன்னி பூஜை நடத்தி வழிபட்டார். அப்போது குழந்தைகள் அவர்களை அர்ச்சனை போட்டு வாழ்த்தினர். திருச்சியில் புத்தக திருவிழா நிறைவடைந்தது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்களுடன் இணைந்து கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி புத்தக திருவிழா தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நிறைவு நாளில் அமைச்சர் KN நேரு பங்கேற்று புத்தக திருவிழா நடத்த உதவியவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே யானை துரத்தியதில் கீழே விழுந்து படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோத்தகிரி அருகே மாலை நேரத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த விஜயராஜ் என்பவரை காட்டு யானை துரத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் யானையிடமிருந்து தப்பிக்க முயன்றதில் கீழே விழுந்து படுகாயமடைந்த விஜயராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை பாபநாசத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த மரக்கிளைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் வெட்டி அகற்றினர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் புதிய பேருந்து நிலையம் அருகே அகன்ற கிளைகளை கொண்ட பெரிய மரம் ஒன்று இருந்து வந்தது. மரத்தின் கிளைகள் இடையூறாக வளர்ந்திருந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அதனை வெட்டி அகற்றினர். தஞ்சை பாபநாசத்தில் பயணிகளை ஏற்ற மறுத்த பேருந்தை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதிகளான திருப்பாலைத்துறை, ராஜகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தஞ்சை மற்றும் கும்பகோணம் செல்லும் பேருந்துகள் பயணிகளை ஏற்ற மறுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்தை மறித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களை கலைத்தனர். நெல்லை திசையன் விலையில் ஓடும் பேருந்தில் பெண்ணிடம் கைவரிசை காட்டிய 5 திருடர்களை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் திசையன் விளை பகுதியில் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த நந்தினி என்ற பெண்ணிடம் 15,000 ரூபாய் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நந்தினி போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருத்தணியில் மயானத்திற்காக சாலை வசதியின்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்கு உட்பட்ட குமாரகுப்பம் பகுதியில் 30 ஆண்டுகளாக மயானத்திற்கு செல்ல உரிய சாலை வசதி இல்லாமல் விவசாய நிலங்களின் வரப்புகள் மீது சென்று வரும் பரிதாப நிலை நீடிக்கிறது. மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரி மூணாறு அருகே அமைந்துள்ள ஆனைக்குளம் வனப்பகுதியில் உள்ள ஆற்றில் யானைகள் கூட்டமாக வந்து தண்ணீர் குடிக்கும் காட்சி சுற்றுலா பயணிகளுக்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது. ஒரே சமயத்தில் திடீரென 60க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டம் வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்து ஆற்றில் நீர் பருகியுள்ளன. இந்த காட்சிகளை சுற்றுலா பயணிகள் வீடியோ எடுத்த நிலையில் தற்போது அந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி பரவி வருகின்றன. திண்டுக்கல் அருகே கழிவுநீர் ஓடை மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தராத பள்ளப்பட்டி ஊராட்சி மன்ற திமுக தலைவர் பரமன் இல்லத்தை 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
அப்போது சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பலமுறை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பரமனிடம் கூறியும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே கடத்தூர் பகுதியில் வலம் வந்த சுமார் 1 வயது மதிக்கத்தக்க அரிய வகை தேவாங்கை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். தகவல் அறிந்து விரைந்து அங்கு வந்த வனத்துறையினர் அவர்களிடமிருந்து தேவாங்கை மீட்டு வனப்பகுதியில் விடுவித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சாக்கோட்டையில் பாரம்பரிய மஞ்சுவிரட்டு திடலில் வீரசேகர உபயாம்பிகை ஆணைப்புறம் தேரோட்டத்திற்கு மறுநாள் மஞ்சுவிரட்டு நடத்த மக்கள் வலியுறுத்தினர். அங்கு அரசு அலுவலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாக்காட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மஞ்சுவிரட்டு மாடுகளுடன் காத்திருப்பு போராட்டம் நடத்த முயன்ற நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். கடம்பூர் மலைப்பகுதியில் வசிக்கும் மலையாளி இன மக்களுக்கு பழங்குடியின சான்று வழங்க வலியுறுத்தி மலை கிராமங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு கிராமங்களில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பள்ளிக்கு செல்லவில்லை. இந்நிலையில் பெரிய சாலட்டி கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளி ஒருவர் மாணவர் கூட இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் மேலக்கள்ளக்குளம் கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் தனியார் எத்தனால் ஆலையின் உரிமத்தை ரத்து செய்யக்கோரி 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காரியாபட்டி பேருந்து நிலையம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் செய்தனர். தொழிற்சாலையால் விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து தண்ணீர் மற்றும் காற்று மாசடையும் என கூறுகின்றனர். அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜகவினரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் நடைபெறும் நவராத்திரி விழாவிற்கு பாரம்பரிய முறைப்படியான புனித நீர் கொண்டு வர முயற்சிக்காத இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து பக்தர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி ரவுண்டானா முன்பு நடந்த போராட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதன் காரணமாக கன்னியாகுமரிக்கு வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.